أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். قل إنني هداني ربي إلى صراط مستقيم دينا قيما ملة إبراهيم حنيفا وما كان من المشركين. நபியே கூறுவீராக, நிச்சயமாக என் இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டிவிட்டான். அது முற்றிலும் சரியான கோணல் இல்லாத தீன் நெறியாகும். மன ஓர்மையுடன் இப்ராஹிம் கடைபிடித்து வந்த வழிமுறையும் ஆகும். மேலும் அவர் இணை வைப்பாளர்களில் ஒருவராய் இருக்கவில்லை. قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. கூறுவீராக, நிச்சயமாக எனது தொழுகையும் என்னுடைய வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்வுக்கே உரியனவாகும். لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين. அவனுக்கோ யாரும் இணையில்லை, இவ்வாறே எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. மேலும் நான் இறைவனுக்கு கீழ்ப்படிவோரில் முஸ்லிம்களில் முதன்மையானவனாக உள்ளேன். قل أغير الله أبغي ربا وهو رب كل شيء ولا تكسب كل نفس إلا عليها ولا تزر وازرة وزر أخرى ثم إلى ربكم مرجعكم فينبئكم بما كنتم فيه تختلفون. மேலும் கூறுவீராக, அல்லாஹுவே அனைத்திற்கும் அதிபதியாக இருக்க அவனை விடுத்து வேறொரு அதிபதியை நான் தேடுவேனா? மேலும் எவரவர் எதனை சம்பாதிக்கின்றார்களோ அதற்கு அவரவரே பொறுப்பாளிகளாவர். மேலும் ஒருவரின் சுமையை மற்றவர்கள் சுமக்க மாட்டார்கள். பின்னர் நீங்கள் அனைவரும் உங்கள் அதிபதியிடமே திரும்ப வேண்டியுள்ளது. அச்சமயம் நீங்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அதன் உண்மை நிலையை அவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி விடுவான். وهو الذي جعلكم خلائف الأرض ورفع بعضكم فوق بعض درجات ليبلوكم فيما آتاكم إن ربك سريع العقاب وإنه لغفور رحيم. உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்கியவனும் அவனே. உங்களில் சிலருக்கு வேறு சிலரை விட உயர்ந்த படித்தரங்களை அவன் வழங்கி இருக்கின்றான். அவன் உங்களுக்கு வழங்கியவற்றில் உங்களை சோதிப்பதற்காக. நிச்சயமாக அதிபதி தண்டனை வழங்குவதில் விரைவானவன். மேலும் நிச்சயமாக அவன் மாபெரும் மன்னிப்பாளனாகவும் பெருங்கருணையாளனாகவும் இருக்கின்றான்.